வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். முதல்வர் விஜய் அவர்களுடைய மனைவி தன்னுடைய அந்த விவாகரத்து மனு வாபஸ் வாங்கிட்டாங்க. இது யாருக்கு தாவேக்கான ஒரு புறம் இதை சந்தோஷமா கொண்டாட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் திமுகவினர் இதுக்கப்புறம் நம்ம எதை வச்சு இப்போ அரசியல் பண்ண போறோம்? ஏன்னா நாங்கள் விஜய் அவர்கள் அடிக்கணும் அப்படின்னா நாங்கள் முதல்ல எடுக்க வேண்டியது இதான் எடுப்போம். த்ரிஷாவை எடுப்போம், அவங்களோட மனைவி சங்கீதாவை பத்தி எடுப்போம், அவங்களோட பர்சனல் லைஃப் எடுப்போம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்து எதிர்கட்சி தலைவரே போன சட்டமன்ற நிகழ்வுல பேசினாரு. செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை தேடும் மனைவி அப்படிலாம் வெளில பிரஸ் மீட் கொடுத்தாரு. இப்போ அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப ரொம்ப ஒரு அயோக்கியத்தனம். யாரோட பர்சனல் லைஃபையும் பேசுறதுக்கு இங்க யாருக்குமே அருகதை கிடையாது. விஜய் அவர்கள் ஒரு சிஎம்மா இருக்கிறாரு, ஒரு கட்சி தலைவரா இருக்காரு, இங்க ஒரு முதல்வரா இருக்கிறாரு அப்படின்னா அதுல அவங்களோட ஆட்சி நடத்துறதுல இல்ல வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுல இல்ல அவர்களோட திட்டங்கள்ல கொள்கைகள்ல தான் நம்ம விமர்சனம் பண்ணலாமே வச்சு அவங்களோட பர்சனல் லைஃப போய் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? இல்ல நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் பேசுற அளவுக்கு திமுக இருக்கிறவங்க எல்லாம் உத்தம புத்திரனுங்களா, நீங்க எல்லாம் யோகிய சிகாமணிங்களாங்கிறத நான் கேட்கிறேன். அப்போ இவங்களுக்கு என்ன பிளான்னா, இப்போ எதிரில் இருக்கிறவனை எப்படி நம்ம காலி பண்ணுவோம்னா அவனோட பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணணும், அதாவது பிலோ த பெல்ட் அடி அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த அளவுக்கு இறங்கி போய் அப்ப உடனே எதிரில் இருக்கவங்க அப்படியே கூச்சப்பட்டு போயிருவாங்க. அப்படியே பெண்கள் தான் அவங்களை கேரக்டர் அசாசினேட் பண்றது, இல்ல அவங்க ரொம்ப லோக்கலா பேசுறது. இது திமுக ஒரு கல்ச்சராவே ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அருவருப்பான அரசியல் இது. நீங்க இதுல என்ன புதுசா சொல்லணும்? நான் என்ன கேக்குறேன், விவாகரத்துக்கு அப்ளை பண்றாங்க, இல்ல விவாகரத்து கிடைக்குது, இல்ல விவாகரத்தை கேன்சல் பண்றாங்க. இது விஜய் அவர்களுக்கும் அவங்க மனைவிக்கும் இடைப்பட்ட ஒரு தனிப்பட்ட விஷயம். இத பேசுறதுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கே கூட அதுல இது கிடையாது. ஏன்னா இது அவ்வளவு அவங்களுக்கு இது இடையிலான பர்சனல். அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான டிராமா போயிட்டு இருக்கு, இல்ல என்ன அவங்க ஃபீல் பண்றாங்க, என்ன எப்படி இது பண்றாங்கன்றது அவங்க 2 பேருக்குள்ளானது. இது என்னையா நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? அதே போல ஒருத்தவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பியூர்லி அது அவங்களோட பர்சனல். இத நீங்க என்ன அங்க போய் உட்காந்துட்டு தஞ்சாவூர்ல போயிட்டு காவேரி நீர் போராட்டம், நீ உண்மையாலுமே அக்கறை இருக்கு, விவசாயிகள் மேல அக்கறை இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? பச்சை துட்டு போட்டா நீங்க ஒண்ணு விவசாயி இருக்கீங்களா? அங்க போய் உட்காந்துக்கிட்டு அங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் திரிசா திரிசா திரிசான்னு கத்துறாங்க. உங்களோட இவங்க எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்களா? அப்போ கருணாநிதி அவர்கள் இதுல இருந்த மேலையில அவரோட பேர்லாம் அவர் யார் யார் கூட போனாரு வந்தாரு, மனைவி இணைவி துணைவி இதெல்லாம் வச்சிருந்தாரு, அவங்க பேர்லாம் சொல்லி கோஷம் போட்டா விட்டுருவீங்களா நீங்க? நீங்க என்ன ஒழுக்கமான ஆளுன்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப இவங்க உங்களுக்கு தெரியும், மித்தபடி இந்த பக்கம் அதிமுகலையோ இல்ல பாஜகலையோ பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு கொஞ்சம் எல்லாரும் மெச்சூர்டா இருக்கிறவங்க, அரசியல் நாகரிகத்தோட பேசக்கூடியவங்க. தாவேக்கால முக்காவாசி எல்லாம் ஜென்சி பாய்ஸ் பசங்க. அவங்களுக்கு இந்த பயம் இதை இப்படிதான் கிடையாது. நீ எப்படி அடிக்கிறியோ உனக்கு நான் திருப்பி அடிப்பேன். இப்ப நீ அங்க போய் தேவையில்லாம த்ரிஷாவை பத்தி பேச, அங்க அசிங்கமா ஒரு கமெண்ட கொடுக்க போக, இந்த பசங்க பால் டாயில் குடிச்ச கதையில இருந்து இழுத்து போடுறாங்கல்ல, இந்த தேவையா உங்களுக்கு இந்த அவமானம்? அப்ப நீங்க அதை என்ன பேச உங்களுக்கு யோகியதை இருக்கு? அன்னைக்கு காலையில அவர் அரெஸ்ட் பண்றாங்கன்னா அது அரெஸ்ட் கிடையாது, விசாரணை. அதுக்கு பாத்தீங்கன்னா என்னமோ இந்த வடிவேல் மாதிரியே நானும் ஜெயிலுக்கு போறேன்ற மாதிரி டோலுக்கு டோலு மறைக்கிறாங்க, பிளாஸ்க்ல டீயை குடுக்குறாங்க, டம்ளரை குடுக்குறாங்க, கேரியர்ல சாப்பாடை கொண்டு வந்து குடுக்குறாங்க, கூட மாசு வராரு, இங்கிட்ட சேகர் பாபு வராரு. இவர் என்ன பிக்னிக்கா போறாரு, இல்ல இவருக்கு என்ன மாப்பிள்ளை அழைப்பு நடத்துறாங்க? மாமே மச்சான் 2 பக்கம் தொடங்கி இருக்கு. இல்ல இன்னொரு மாவட்ட செயலர் முன்னாடி செல்ஃபி எடுத்து போடுறாரு. அப்ப காவல்துறை எதுக்கு எப்படி இதை அனுமதிக்கிறாங்க? காவல்துறை நின்னுட்டு போது இவங்க எல்லாம் உட்காந்துட்டு போறாங்க. எப்படி நீங்க பாஜக யாராவது கைது பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவீங்களா? இல்ல ஏடிஎம்கே யாராவது கைது பண்ண இந்த மாதிரி பண்ணுவீங்களா? இல்ல பாமகலையோ இல்ல வேற எதுக்கு நாம் தமிழர்ல யாராவது இருந்தா அப்படி பண்ணுவீங்களா? அப்ப காவல்துறை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுல அங்க போயிட்டு திருப்பி அன்னைக்கு நைட் விசாரணை முடிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு வராரு. ஏர்போர்ட்டுக்கு என்ன சொல்றாரு, நான் பேசினதை வெட்டி ஒட்டிட்டாங்க, எடிட் பண்ணி காப்பி பேஸ்ட்ன்றாரு. நாங்க ஃபுல்லா லைவ்ல தான் எல்லாத்தையும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அங்க என்னக்கு வெட்டி ஒட்டுறது ஒண்ணும் கிடையாது. நீங்க பேசுறதே அப்படிதான். எனக்கு திருமணமாகி நான் என் மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அடுத்த இப்ப ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் முன்னாடியோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இந்த பேச்சு அதை சொல்லுவாங்கல்ல, இதற்கு அது பதில் இல்லையே அப்படிங்கிற போல நீங்க என்ன பேசுனீங்க? ஒருவேளை அங்க என்ன சொல்லலாம், நான் பேசுனது தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். அப்படி ஏதாவது புரிந்து கொள்ளப்பட்டதுன்னா நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். அந்த வார்த்தை வந்துச்சு உதயநிதி வாயில. வருத்தமும் மன்னிப்புன்ற வரவே இல்லையே. மன்னிப்பு 2 வரல. அதை விட்டுட்டு எனக்கு பொண்டாட்டி இருக்கு, எனக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கு, எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள இருக்கு, இதெல்லாம் கேட்டாங்களா? இருக்கு, எங்க வீட்டு வாசல்ல இருக்கிற வாட்ச்மேன் இருக்காங்க, இதெல்லாம் ஒரு பேச்சா? நீங்க என்னத்துக்காக நீங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டீங்க, விசாரணைக்கு அழைக்கப்பட்டீங்க? அப்ப அது எதுக்கு எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு? நீங்க பேசின வார்த்தை ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்டு, அநாகரிகமான வார்த்தை. இதுக்கு உடனே சப்பக்கட்டு கட்டிட்டு வராங்க. பாருங்க தாவேகா பசங்க வந்து அப்படிலாம் பேசுறாங்க, அப்படி பேசுறாங்கன்னா சின்ன பசங்க ஃபேக் ஐடியில சோசியல் மீடியால பேசுறதுக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறதுக்கு வித்தியாசம் இல்ல. ஒரு எதிர்கட்சி தலைவர்னா அதுக்கான பொறுப்பு உள்ளவங்களுக்கு திருப்பி சட்டசபையில கூட அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு. திரும்ப பேசும்பொழுது அந்த பக்கம் பின்னாடி பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியும் வெறும் சேகர் பாபும் ஒருத்தர் பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிறாங்க. என்ன அசிங்கம், அருவறுப்பு. இதுனாவே திமுக தான்.
அப்ப இவங்களுக்கு வாயை திறந்தாலே பெண்களை இழிவா பேசணும். அது யாரா இருந்தாலும் சரி. நீங்க திரிசாங்கிறவங்க ஒரு நடிகையா இருக்காங்க, மிகப்பெரிய பவர்ஃபுல் பொசிஷன்ல இருந்தாங்க இந்திரா காந்தி அம்மையார். இந்திரா காந்தி அம்மையார் பிரதமரா இருந்த பொழுது அப்ப இந்தி போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1960கள்ல உண்மையான தமிழ் உணர்வாளர்களால இங்க இருக்க தமிழ் இளைஞர்கள் அதை முன்னெடுத்து போனாங்க. திமுக எடுத்து போல, திக எடுத்து போல. ஆனா அதுல போய் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நடுவுல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு பாருங்கள் நாங்கள் தான் இந்திய எதிர்ப்பு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல போட்ட கோஷம்லாம் என்ன தெரியுமா, இந்தி ராணி தாசி, இந்திராணி தாசி அப்படின்னா என்ன, இந்தி ராணி இருக்காங்கல்ல, இந்திங்கிற மொழி ஒரு ராணி, அது ஒரு தாசி. இந்திராணி தாசி, இந்திராவை எவ்வளவு திமிரான பேச்சு ஒரு பிரதமரா இருக்கவங்கள. அடுத்து அந்த அம்மா வந்து வராங்க இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து அந்த அம்மாவை கல்ல விட்டு அடிக்கிறாங்க. கல்ல விட்டு அடிக்கும் பொழுது கார்ல அவர் கூட இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் வச்சு காப்பாத்தணும்னா எந்திரிச்சா அவங்களுக்கு மண்டையெல்லாம் உடஞ்சு ரத்தம் ஊத்துது. யோசிச்சு பாருங்க, ஒரு பிரதமரை வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது கல்லால அடிச்சு மண்டை உடஞ்சு ஊத்துது அப்படின்னா ஏத்துப்பீங்களா நீங்க? இன்னைக்கு திமுக இருக்க யாராவது தலைவர் அந்த மாதிரி செஞ்சா ஒரு கவுன்சிலர் நீங்க இது பண்ணிட முடியுமா? பிரதமர் அப்படி பண்ணிட்டு கருணாநிதி அவர்களை கேக்குறாங்க, என்னங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க, அவங்களுக்கு மண்டை உடஞ்சு ரத்தம், அவரு கூட சொல்றாரு அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல. நீங்க அந்த அம்மாவுக்கு மண்டையில இருந்து ரத்தம் வந்ததுங்க அப்படின்னா, பொண்ணுங்களுக்கு மாசம் 3 நாள் ரத்தம் வரும்ல, அந்த ரத்தமா இருக்கும். எவ்வளவு திமிர் தண்டமான பேச்சு இது. அப்போ இது இவங்களுக்கு வந்து ரொம்ப சகஜமா இவங்களுக்கு வரக்கூடியது. அதே போல நேரு அவர்களையும் அங்க இலங்கையில இருந்த அதிபர் அவங்க அந்த அம்மாவையும் வச்சு இவர் வந்து கேவலமா பேசினாரு. இப்ப ரீசெண்டா ஜெயலலிதா அம்மையாரும் மோடி அவர்களையும் வச்சு அசிங்கமா பேசினாரு. கருணாநிதி அவர்களும் பேசியிருக்காரு, பால்கனி பாவைன்னு சொல்லியிருக்கிறாரு. செல்வி ஜெயலலிதா அம்மையார வந்து திருமணம் பண்ணிக்கல, அவங்க செல்வின்னு போட்டுக்கிறாங்க. அத கேக்குறாரு அவரு, அந்த அம்மா செல்வினா அவங்க கண்ணியா, ஏன் அவங்க செல்வின்னு போட்டுக்கிறாங்க? எவ்வளவு கேவலமான பேச்சு. உங்களுக்கு இந்த ஆராய்ச்சி இப்ப தேவையா? இதுக்கு அவங்கள ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கோம். அப்போ இவங்களுக்கு என்னன்னா, எதிரில இருக்கிறவங்களோட மனசு அப்படியே நொறுக்கணும். என்ன பண்ணா அவன் வந்து இதாகும், அவனை வந்து பர்சனலா அட்டாக் பண்ணாதான் வெளியில தலைக்காட்ட பயப்படுவான். அப்படிங்கறதுனால திமுகவோட ஸ்ட்ராட்டஜியே கேவலமா. நீங்க விஜய் அவர்களோட மனைவி பாத்தீங்கன்னா சங்கீதா, செப்டம்பர் மாசமே ஆக்சுவலி கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. அவங்க செப்டம்பர் மாசமே விவாகரத்துக்கு பதிவு பண்ணிட்டாங்க. இந்த கொத்துரிமைகளை எப்ப தூக்கிட்டு வராங்க, இத பிப்ரவரி 2 தூக்கிட்டு வராங்க. விவாகரத்து பதிவு செய்து விட்டார் சங்கீதா. அது பண்ணது செப்டம்பர்ல. எதுக்குன்னா அப்படியே மக்கள்கிட்ட வந்து இது பண்றாங்க பாருங்கள். இவங்க அப்படி பார்த்தா மக்கள் கருணாநிதிக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா? இவரை விட ஒரு பீஸ் யாராவது வேணுமா என்ன? ஒரு அதை சொல்லுவார்ல வடிவேலு, இருந்த மேடையில் இருந்தபடியே அடுத்த கட்சி மாறக்கூடிய துணிவும் தெம்பும் எனக்கு இருக்குங்கிற மாதிரி மேடை போட்டு இங்கிட்ட ரஜினி, இங்கிட்ட கமலஹாசன், இங்கிட்ட மனோரமா உட்கார வச்சுக்கிட்டு நான் எப்படி முதல் ஒய்ஃபுக்கு தெரியாம 2வது ஒய்ஃப கரெக்ட் பண்ணேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எப்படி அந்த அம்மா வந்து மனோரமா போத்து விட்டுருச்சுன்னு மேடையில மைப்போன்னு சொல்லிட்டு இருக்காரு பெருமையா. இதையும் விட நீங்க பழைய கதையெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா, கனிமொழி அவர்கள் என்னோட பொண்ணே இல்லைன்னு சொல்லி அவர் பொண்ணுதான் சொல்லி ஒருத்தர் வந்து கேஸ் போட்டாரு. அந்த கேஸ் போட்ட ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒரு பத்திரிகையில எழுதுறாரு ஒருத்தர், இவங்க வந்து கனிமொழி அவர்கள் வந்து கருணாநிதி அவர்களோட பொண்ணு அப்படின்னு. நீ எப்படா அப்படி சொல்லலாம்னு சொல்லி அந்த சுப்பிரமணியன் அவர் பேரு, அவர் அந்த ஜவஹர்னு ஒரு பத்திரிகையில எழுதிட்டாரு. அவர் மேல வழக்கு போட்டு மான நஷ்ட வழக்கு போட்டு அவர் மேல சிறை தண்டனை வாங்கி கொடுத்தாரு கருணாநிதி அவர்கள். ஏன்னா கனிமொழி அவர்களோட பிறப்பு சான்றிதழ்ல இங்க ராஜாத்தி அம்மாள் அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு ஹாஸ்பிட்டல்ல. அந்த குழந்தை பேருக்கு தகப்பன் வந்து கருணாநிதினு போட்டிருக்கு, கருணாநிதினு போட்டிருக்கு, அந்த கருணாநிதி இவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் எழுதிட்டாராம். நீ எப்படிடா என்னை அவமானப்படுத்தலாம்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டாரு. அப்ப அவர் உள்ள உட்கார்ந்து இருந்ததுக்கு இவர் திருப்பி அவருக்கு மான நஷ்டத்தை ஈடு பண்ணிடுவாரா? இப்ப ஏன் பொண்ணு கனிமொழிங்கிறீங்களே, அப்ப எப்படி அப்ப கனிமொழி உங்க பொண்ணு இல்லாம போனாங்க, இப்ப எப்படி கனிமொழி உங்க பொண்ணு ஆனாங்க? இந்த வரலாறுலாம் எடுத்து நீங்க பேசுவீங்களா? இதெல்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கேவலமா இருக்கும், ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி மக்கள் ஏன் போடுறாங்க, இங்க மக்கள் என்ன சொல்றாங்க, உன் பர்சனல் லைஃப் எங்களுக்கு தேவையே கிடையாது, நீ உனக்கு ஓட்டு நாங்க போட்டோம்னா நீ எங்களுக்கு என்ன செய்வ, என்ன நலத்திட்டங்கள் ஒழுங்கா பண்ணுவேன், லஞ்சம் கொள்ளை அடிக்காம உட்காருப்பியா? இன்னைக்கு இந்த திமுகவை எதுக்காக மக்கள் அப்பா சாமி வேணாம்னு ஒரு முன்னாள் சிஎம் இன்னைக்கு எம்எல்ஏ கூட அக்காம உட்கார வச்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு கொள்ளை, லஞ்சம் ஊழல் தரவிடிச்சு அடிச்சு பெண்கள் வெளியில போக முடியல. போதை கலாச்சாரம் எப்பவும் இல்லாத விட ட்ரக்ஸ், மெத்தபெட்டமைன், ஊசி, சிந்தடிக், எதை சொன்னாலும் இவங்க காதுல செவிடங்காதுல சம்பூதுன மாதிரி. அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னது? தமிழ்நாட்டுல பாலாரும் தேனாரும் ஓடுது, மாதம் மும்மாறி பொழிகிறது அப்படின்னு இவருக்கு கூட கோஷ்டி, ஒரு 4-5 கோஷ்டி. அதுல மெயின் ஜால்ரா வந்து சேகர் பாபு அவர்கள் உட்காந்துட்டு, மன்னா மாமா மன்னா மாதம் மும்மாறி பொழிகிறது மன்னான்னு அவரு இதுக்குள்ள குளத்தூருக்குள்ள கூட்டிட்டு வந்தோம்னா பாத்தீங்கன்னா டான்ஸ் தான். பொண்ணுங்கெல்லாம் கருப்பு சோப்பு புடவைய போட்டுட்டு செம்ம குத்து டான்ஸ், அவ்வளவு மகிழ்ச்சியில இருக்காங்களா மகளிர்லாம். அந்த காலத்துல ராஜராஜ சோழன் வந்து ஒரு தெருவுல இறங்கி வந்தாருன்னா
பெண்கள்லாம் அப்படியே மகிழ்ச்சியில குதிச்சு ஆனந்த கூத்தாடுவாங்களாம். ஐயோ மன்னரை பார்த்துட்டு தெய்வத்தையே பார்த்த மாதிரின்னு அந்த ரேஞ்ச கொண்டு வராங்க. அவரை பார்த்தோன்னா பெண்கள்லாம் குடு குடுன்னு ஓடி வந்து டான்ஸ் ஆடுறாங்களாம். இவ்வளவு பில்டப் கொடுத்ததுக்கு தான் மக்கள் என்ன பண்ண குளத்தூர்ல வீட்டுல போய் உட்காரு ஓடு ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறீங்க இருந்து மண்டடி அடிச்சாங்கல்ல மக்கள். அதுக்கப்புறம் கேள்வி வடிவேல் மாதிரி அழுதுகிட்டு வந்து குளத்தூர் தொகுதி சுத்தி சுத்தி வந்தீங்க. அப்போ சேகர் பாபு அவர்களாலதான் சென்னை சுத்தமா வலிச்சுட்டு போச்சு. சென்னையில தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்கல்ல, கூலி படம் போய் பார்த்தாருல முதல்வர் போய் கூலி படம் பாக்குறாரு. இந்த பக்கம் சேகர் பாபு யார சொன்னா அவ்வளவு சொல்லலே, ஏன்னா அவ்வளவு ஆகுதி கொடுக்கல. எவ்வளவு திமிரு உங்களுக்கு. தூய்மை பணியாளர்கள் கூவத்துக்குள்ள இறங்கி நின்னாங்க. அந்த இதுல இது பண்ணப்போ ஒருத்தவங்க இறந்து கூட போனாங்க. ஏங்க அவங்கள ஏன்னு கேட்கல. கொரோனா டயத்துல என்ன சொன்னீங்க, தேவதைகள், அவர்களெல்லாம் தேவதைகள். நீங்க என்ன தேவதைக்கு இறக்க இருக்கா ஏன்னு பிச்சு பிச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? அவங்க அப்படி உசுருக்கு போராடிக்கிட்டு கூலி கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கூலி படம் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வேற சொல்றாங்க அந்த நீட்டு போராட்டத்துல, ஐயோ என்ன தேசம் இது, தமிழ்நாடு எப்படி உருப்பட போகுது, யாரு பா ரஞ்சித், அமீர், வெற்றிமாறன், ஏயா என்னையா பிரச்சனை, ஜனநாயகனை பார்த்து எல்லாரும் கொண்டாடுறாங்கயா. அப்படியா நீங்களாம் யாரியா, நாங்களாம் சினிமா டைரக்டர். நீங்களும் சினிமால தானே இருக்கீங்க, நீங்க என்ன சுதந்திர போராட்ட தியாகிகளா இல்ல நீங்க ஏதாவது அரசியல்வாதிகளா? இன்னைக்கு சாதாரணமா இருக்கிற பசங்க ஜென்சி கிட்ஸுங்க இளைஞர்கள் போய் ஜனநாயகன் படம் பார்த்ததுனால ஜனநாயகமே போயிடுச்சான். ஆனா அன்னைக்கு கூலி தொழிலாளர்கள் போராடிக்கிட்டு கூவத்துல இறங்கி போராடினப்போ முதல்வர் போய் கூலி படம் பார்த்துட்டு உட்காந்துருந்தாரு. வாக்கிங் போறப்ப மாமன்னன் படம் எப்படி இருக்கு, யாரு ஒரு முதல்வரும் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன பேசணும், எப்படி இருக்கு நாட்டுல எல்லாம் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் ஹாஸ்பிட்டல் எல்லா ஃபெசிலிட்டியும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்களா, ஏதாவது தேவைப்படுது, அதுலாம் இல்ல. கையில அந்த மேஜிக் பண்ணுவாங்கல்ல கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி ஒரு கோல கண்ணப்போல கையில வச்சுக்கிட்டு எப்படி போயிட்டு இருக்கு, மாமன்னன் படம் எப்படி இருக்கு, இதுக்கெல்லாம் நீங்க ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல. என்னென்ன படத்துக்கு நீங்க வருஷத்துல எல்லா படத்துக்கும், தனுஷோட ஒரு படத்துக்கு அசுரன் படத்துக்கு பாத்துட்டு, அசுரன் தானே பாத்துட்டு ரிவ்யூ கொடுத்ததுதான் எல்லாம் மாட்டினாங்க. எப்பா அறிவாலய நிலம் இருக்கிறதே பஞ்சமி நிலம் சொல்றாங்க, அறிவாலயத்தோட மூலப்பத்திரம் எங்கேயான்னு கேட்டாங்க. மூலப்பத்திரம் எங்கன்னு நேஷனல் லெவல்ல ட்ரெண்டிங் ஆச்சு. இப்ப வரைக்கும் மூலப்பத்திரத்தை காமிச்சாங்களா? 5 வருஷம் முடிஞ்சு இப்ப ஆட்சியை விட்டு தூக்கிட்டாங்க அவங்க. இப்ப வரைக்கும் அறிவாலய நிலையத்தோட மூலப்பத்திரிக்கை எங்கன்னு, மூலப்பத்திரம் எங்கன்னு இன்ன வரைக்கும் சொல்லல. அப்ப ஒவ்வொரு வேலையும் போன 5 வருஷத்துல முதல்வர் பார்த்த வேலை, எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் பார்த்து 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 ஃபீட்பேக் கொடுத்துட்டு உட்காந்துருந்தாரு. ஏன்னா இங்க வந்து கதறாங்க, ஐயோ இங்க வந்து ஜனநாயகமே சத்துக்கிட்டு இருக்கு, ஜனநாயகம் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. யாரையா நீங்க எல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அப்ப மக்களுக்கு எல்லாம் என்ன கோபான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இவங்களுக்கு தேவை ஒரு அநாகரிக அரசியல். இன்னொன்னு மக்கள் இவங்களுக்கு தெளிவுபட உணர்த்திருக்காங்க. பிப்ரவரி மாசமே நீங்க இந்த விவாகரத்து வழக்கை எடுத்து கொண்டு வந்து விட்டுட்டீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் வந்து அவரோட அவங்க தோழி கூட ஒன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க, இல்ல இதெல்லாம் தெரியாம மூடி மறைச்சு ஓட்டு போட்டாங்களா? இதுக்கப்புறம் இதை வந்து நீங்க பேசலாமா? மக்களே பொடிச்சுட்டு துப்பிட்டாங்க, போகையா நீங்களா ஓரமான. அப்புறம் திருப்பி இதை வந்து பேசினா அப்ப இது என்ன அர்த்தம்? அது அப்ப திமுகவுக்கு எதை பேசுறதுன்னு தெரியல. திமுக எப்பவுமே ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா இருந்தா ரொம்ப சிறப்பா செயல்படுவாங்க. இப்போ அதுவும் இல்லாம இதாயிடுச்சு. இன்னைக்கு உதயநிதி அவர்களுக்கு வந்து முழுக்க முழுக்க வன்மம். ஆட்சியில சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பட்ஜெட் வாசிச்சதுல நிறைய வாக்குறுதிகளை பத்தி எதுவுமே சொல்லல. அவரு 2500 ரூபாய் தரேனாரு, எதுவுமே சிலிண்டர் 6 சிலிண்டர் தரேனாரு, பசங்களுக்கு வந்து 4000 ரூபாய் தரேனாரு, இவங்களுக்கு வந்து முதியோர் பென்ஷன் வந்து 3000 ரூபாய் ஆக்குறேனாரு, விவசாயிகளுக்கு வந்து ஃபுல்லாவே தள்ளுபடி பண்றேனாரு, அதை சரியா பண்ணல. விவசாயிகளுக்கு வந்து ஒரு அட்டைன்னு சொல்லி போடுவோம்னு சொல்லி அடையாள அட்டை ஒண்ணு கொடுத்து அது மூலியமா வருஷத்துக்கு 10,000 தரும். ஏங்க இதுல இத பத்தி எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு முடியல. அவருக்கு தெரியணும் இல்ல மேம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு பத்தி அவருக்கு தெரியணும். உதயநிதிக்கு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வன்மத்தை கக்குறது, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் டபுள் மீனிங்ல பேசுறது, அவருக்கு தெரியறதெல்லாம் பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது. இதுதான் உதயநிதிக்கு வரும். அதான் அவர் திறம்பட செஞ்சுட்டு இருக்காரு. அதனால தன்னை வந்து சொல்லுவாங்கல்ல, வீரன் தன்னை வந்து ஒரு பெரிய மாவீரனாக உணர்கிறார் நினைக்கிறாரு. மக்கள் ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துலயும் பெண்களை இழிவுபடுத்தி பேசுறவங்கள யாரும் வந்து ஒரு தலைவரா ஏத்துக்கிறதே கிடையாது. இன்னைக்குமே வந்து திமுக வந்து மக்களோட சாய்ஸே கிடையாது. நீங்க என்ன யோசிச்சு பாருங்க, காமராஜர் அவர்களை வந்து ஒரு பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லி மக்கள் கொண்டாடுவாங்க. எம்ஜிஆர் அவர்களை வந்து அவர்னா இன்னைய வரைக்கும் எம்ஜிஆர் வந்து உயிரோட இருக்காரு நம்புற கிராம மக்கள் எல்லாம் இன்னும் பாட்டிங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மாவை இன்னைய வரைக்கும் அந்த இடத்த யாராலையும் நிரப்ப முடியல. பெண்களுக்கு அம்மா மட்டும் இருந்திருந்தா அப்படிங்கிற வார்த்தை இன்னைய வரைக்கும் சொல்றாங்க. ஆனா கலைஞர் அவர்களை யார்கிட்ட போய் கேளுங்க, அற்புதமான தலைவர் யாரையா சொல்லுவாங்களா? திமுக காரங்களே சொல்ல மாட்டாங்க. திமுக காரங்களே காமராஜர் ஆட்சியை தருவேம்மா, கலைஞர் ஆட்சியை தருவேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படிதான் இருக்கு உங்க லட்சணம். அதனால இந்த அதிமுக தான் மக்களோட சாய்ஸ்.
அதிமுக எப்பயாவது ஏதோ சரியில்லை, மக்களுக்கு வந்து ஆன்டி இன்கம் அதிகமாகுதுன்னா அங்கிட்டு திமுக வேற ஆப்ஷன் இல்லாம திமுக ஒழிஞ்சு மக்களோட சாய்ஸ் திமுகவே கிடையாது. ஏன்னா 75 வருஷமா ஆரம்பிச்ச கட்சியில கிட்டத்தட்ட 50 வருஷம் இங்க கூப்பிடதான் உட்காந்துருந்தாங்க. அதுதான் இவங்க பாரம்பரியம். ஆனா பேச்சுனா பாருங்க, வாயை திறந்தா அப்படி பேசுவாங்க. நாங்க தான் அரசியலே வந்து கத்து கொடுத்தோம், நாங்க தான் மக்களுக்கு சோறு போட்டோம், மக்கள் ட்ரெஸ் போறதே எங்களால தான், இந்த ரேஞ்சுக்கு வந்து பேசுறாங்க. ஆனா வந்து அந்த சட்டமன்றத்துல சின்ன பசங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணறாங்க. உதயநிதி பார்த்து படிக்கிறதுலே தப்பா படிக்கிறாரு. ஸ்கிரிப்ட் தான் வேணும் அவருக்கு, அந்த ஸ்கிரிப்டே அதே ஒழுங்கா படிக்க மாட்டாரு. நீங்க போன 5 வருஷம் ஆக்டிவா பாலிடிக்ஸ் கவனிச்சிருக்கோங்க. சும்மா ஜாலியா ஒரு பொழுது போகாம திடீர்னு பார்த்தா 3 மாசம் ஆளே இருக்க மாட்டாரு. துபாய் போயிட்டு வராரு, எங்க வேணாலும் போயிருவாரு, துபாய் போயிருவாரு, எங்க வேணா போயிருவாரு. திடீர்னு எல்லாரும் ஹேஷ்டாக் போடுவாங்க, உதயநிதி எங்க உதயநிதி எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்ட்ராவாரு. அவர் ஜாலியா அவர் பாட்டுக்கு நிம்மதியா இருந்தாரு. அவரை புடிச்சு இழுத்துட்டு வந்து எம்எல்ஏ வாக்கி, திருப்பி விளையாட்டுத்துறை அமைச்சராக்கி, அப்புறம் துணை முதல்வராக்கி, அவர் அடுத்த சிஎம் நீதான்பா அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு இப்ப அவர் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. ஐயோ எதிரில தனியா விட்டீங்களே. அவங்க வந்து அவ போய் சொல்லுவா, டே தகப்பா தனியா விட்டு சின்ன பசங்க எல்லாம் என்னை அடிக்கிறாயே, என்னை தனியா விட்டு ஜாலியா வீட்டுல உட்காந்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி. நேத்து பாருங்க இந்த பக்கம் அவர் ஆதவர்ஷனா கேக்குறாரு, ஏங்க 900 கோடி வந்து கொடுத்தாரு கேளுங்கன்னா, எந்திரிச்சு அதை கொடுத்தது உங்க மாமனார் ஒத்துக்கிட்டாரு. இது பெரிய, நீங்க சட்டசபை இத வந்து ஒரு பெரிய மாசான பதில் நினைச்சு அவர் சொல்றாரு, கொடுத்தது உங்க மாமனார் தான், நான் நீங்க வாங்கினதை ஒத்துக்கிறீங்களா, கொடுத்தது உங்க மாமனார் தான்றாரு. அதுக்கு அவர் எந்திரிச்சு, ஆமா உங்க அப்பா கிட்ட தான் கொடுத்தோம், உங்க அப்பா வீட்டுல சும்மா தானே இருக்காரு போய் கேளுங்க. அவங்களே அமைதியா இருந்தாங்க. அப்ப அடுத்து இன்னொருத்தர் எந்திரிச்சு, அவர் மார்க்கண்டே, இதெல்லாம் பேசுறப்ப மக்கள் சிரிச்சிருவாங்கன்னு நினைப்பாங்கன்னு தெரியல. ஈட்டிய நெஞ்சில எடுத்தனாலும் குடிக்க அடிச்சுட்டு ஓடுவாரா உதயநிதி பாப்பாரு. அட பாவிகளா, அடுத்து ஈட்ட சொல்லலான்னு இருக்கீங்களாடா, இல்லையடா வாங்கின காசுக்கு மேல கோவராடா, என்னை அரசியல்ல கொண்டு விட்டு நீ என்னென்ன பண்ண போறீங்களே தெரியலையே. அந்த ஒரு குட்டி பையன் அழுவாள், ஐயா அம்மா நீ எங்க இருக்கம்மா அப்படின்னு ஒரு பையன் கதறுவா பாருங்க. அந்த மாதிரி ஆயிட்டு இன்னைக்கு உதயநிதி அவர்களோடது. பொதுவா திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அப்படி ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ஏன்னா போன அதிமுக ஆட்சியில நம்ம பார்த்திருப்போம், கிட்டத்தட்ட 32,000 போராட்டங்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, போராட்டம் மட்டும்தான் இருந்தது. பொழுது போய் பொழுது விடிச்சா போராட்டம். கொரோனா வந்துருச்சு, வெளியே வந்து செத்துருவான்னு வாங்க, மாஸ்க போட்டுட்டு வாசல்ல வந்து போராடினாங்க. அப்படி எல்லாம் பண்ணவங்க இன்னைக்கு பாருங்க அந்த படத்துல வர மாதிரி, நயா ஜானி பாய் எப்படி இருந்தாரு தெரியுமா, இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரியாங்கிற மாதிரி இன்னைக்கு திமுக பார்த்தா பாவமா இருக்கு நிலைமை. இது காரணம் உதயநிதியோடைய அந்த தலைமை பண்பு இல்ல, அவருக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு எடுத்துக்கலாம். தெரியாதுல்ல, அவர் அரசியல் அவர் பாட்டு விளையாட்டு ஜாலியா இருந்தாரு. சினிமா அவர் பாட்டு படம் நடிச்சு சந்தானத்தோட காமெடி பண்ணிட்டாரு, அப்படி இருந்தாரு. நல்ல என்ஜாய்மெண்ட், பார்ட்டி, பப்பு, அழகா ஃபாரின் ட்ரிப் அப்படின்னு இருந்தாரு. அவரை எடுத்து கொண்டு வந்து நீங்க வந்து ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் ஆக்கி எந்த நேரம் வேணா கேள்வி கேட்பீங்க, பதில் சொல்லணும், அரசியலை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், திடீர்னு அங்க ஓடணும் இங்க ஓடணும், இந்த மாதிரி திடீர்னு கைது பண்ணுவாங்க, விசாரணை பண்ணுவாங்க. இதெல்லாம் அவருக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். எதுக்கடா இது, என்னடா இது, நம்மள சம்மந்தம் ஏசி கார்ல போனவரை தூக்கிட்டு போய் நீங்க போலீஸ் ஜீப்ல கூட்டிட்டு போனீங்க, ஏத்திட்டு போய் அவருக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அரசியல்ங்கிறது அப்படி ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, அது கேக் வாக் கிடையாது. அரசியல்ங்கிறது ஒரு கரடு முரடான பாதையில மலையேற மாதிரியான அது ஒத்த வழி பாதை. அப்போ அந்த பாதையில போறதுக்கான ப்ரிப்பரேஷன் அவருக்கு இருக்கா, இல்ல அதுக்கு அவர் தயார்படுத்திக்கிறாரா அப்படிங்கறதே கேள்வியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு சட்டசபைக்கு வரோம்னா இந்த சட்டசபையில என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் விவாதிக்கப்படும், என்னென்னலாம் எதிரில கேட்க தயாரா இருப்பாங்க, கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி, அந்த எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாம பிளாங்கா எதை கேட்டாலும் எடுத்து பேப்பரை படிக்கிறது அப்படின்றது விஜய் அவர்களுமே அப்படிதான் பண்றாரு. சரி, நீங்க விஜய் என்ன சொல்லிட்டீங்க, அவங்க புதுசு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, எங்களுக்கு 6 மாசம் கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க நாங்க தான் ஆண்ட கட்சி 75 வருஷமா அப்படின்னீங்க. நீங்க போன 5 வருஷத்துல நீங்க துணை முதல்வரா இருந்திருக்கீங்க, விளையாட்டுத்துறை அமைச்சர் இருந்தீங்க, ஆட்சியில இருந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்னங்க அங்க அரசியல் என்ன நடக்குதுன்னே புரியல, பரிசு தெரியல, ஒண்ணும் தெரியல. அப்போ உதயநிதி அவர்கள் வந்து அப்ப திமுக இருக்கிறவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு மனச்சோர்வை கொடுக்கும். அப்ப திமுக வந்து அவ்வளவுதான் இனிமே அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாரும் இப்ப வெளிப்படையா அதிமுக தெரிஞ்சுட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3-4 மாசத்துல இருந்து பாருங்க திமுகக்குள்ள அப்படியே அந்த எரிமலைக்குள்ள புகஞ்சுட்டு இருக்க மாதிரி புகஞ்சிட்டு இருக்கு. அது வெளிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா கண்ணா பண்ணான்னு அதுல இருந்து பிரிஞ்சு சதுரி எல்லா பக்கமும் போறதை நம்ம பார்ப்போம். உதயநிதியோட முதல்வர் கனவு கனவாவே தான் இருக்குமா கடைசி வரைக்கும்? கண்டிப்பா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் வந்து எலெக்ஷன் முன்னாடியே சொல்லியிருந்தேன், 2026ல திமுக தோற்கடிக்கப்படும், அதற்கப்புறம் திமுகன்ற ஒரு கட்சியே இல்லாம அழித்தொழிக்கப்படும். அதுதான் தமிழ்நாட்டுக்கும் தேவை. ஏன்னா திமுகன்றது ஒரு தீய சக்தி, அது தமிழகத்துல இருக்க எந்த ஒரு மக்களையும் வந்து உருப்படியா வாழ விடாது. ஏன்னா 1,00,000 கோடிக்கு மேல கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட கொள்ளையடிச்ச காசெல்லாம் எடுத்து கஜானால சேர்த்தாலே நம்ம தமிழ்நாட்டுல கடன் அடைச்சாங்க. அப்ப இந்த மாதிரியான தீய சக்திகள், துரோகிகள் மக்களை சொரண்டி ரத்தத்தை உறிஞ்சு இன்னைக்கு எங்க மண் இல்ல, எங்க மழை இல்ல, எங்க சாமியை கேவலமா பேசுவ, எங்க ஊர் பெண்களை நீங்க மதிக்க மாட்டீங்க, இப்படி எல்லாமே நீங்க பண்ணுவீங்க.
உங்களை எதுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சு நாங்க தேவையில்லாம எங்க ரத்தத்தை நீங்க உறிஞ்சிட்டு ராகுல மாதிரி குடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, திருப்பி திருப்பி உங்களை கூட ஆட்சியில் உட்கார வச்சுட்டே இருப்போம்.